வணக்கம் மக்களே, சுரேஷ் கருவாடுகள் பேசுகிறேன். இப்போ பார்த்து நம்ம என்ன கொண்டு வந்தோம், நெய் மீன் வஞ்சிரம் கருவாடு. நான் ஒரு 2 நாள் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க, ஒரு பச்சை மீன் காட்டி. அதில் கருவாடு இப்போ ரெடி பண்ணி எடுத்து பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். நான் வெட்டி காட்டுறேன் பாருங்க. அது நம்ம ஈரத்தை கொடுக்கணும், நல்லா காய வச்சு சூரிய ஒளியில் காய வச்சு நாங்கள் கொடுப்போம். கட் பண்ணி காட்டுறோம். அதில் அவ்வளோ அருமையாக இருக்குங்களா. வஞ்சத்தில் கத்தியில் ஓங்கியே தட்டு தேவையில்ல. அப்படிங்களா கருவாடு, அருமையான கருவாடு. இது துண்டு போற மட்டும் பாருங்க, எப்படி துண்டு போடுறது. அருமையான கருவாடு. கட் பண்ற பாருங்க, சூப்பர் துண்டுங்க. கட் பண்ணி காட்டணும் கருவாடு. அன்னைக்கு காட்டுன அந்த மஞ்சிர மீன் இன்னைக்கு கருவாடை நம்ம கிட்ட இருக்குது பாருங்க. தொக்குக்கு ரெடியாக இருக்குது பாருங்களா, சூப்பராக பார்த்தீங்களா கருவாடு எவ்வளோ க்ளீனாக இது பாருங்க. இது ஃபுல்லாக நான் சூரிய ஒளியில் தாங்க காய வைப்பேன். ஏன்னா உப்பு படம் பண்ணிட்டு அந்த ஒளியில் காய வச்சா மட்டும்தான் அதோட தன்மை பதப்படும். பார்த்தீங்களா க்ளீனாக பார்த்தீங்களா. தொக்குக்கும் சூப்பராக இருக்கும், வறுவலுக்கும் சூப்பராக இருக்கும், குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்கும் ஏற்ற கருவாடு இந்த வஞ்சிரம் கருவாடு. இந்த மாதிரி கருவாடு தானே கீழே இருக்கிற நம்ம காணிருப்போம்.